வெல்கம் டு சுடுதண்ணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான வெஜிடபிள் சைட் டிஷ் ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். கத்திரிக்காயை வச்சு கத்திரிக்காய் பொளிச்சது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் வாழை இலையிலே வச்சு நம்ம சமைக்க போகிறோம். இது ரொம்ப ட்ரெடிஷ்னலாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்க போது. இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக கருவேப்பிலை நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதோட 2 டேபிள் ஸ்பூன் தயிர் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலா தான் இதோட டேஸ்ட்டே. இது கிட்டத்தட்ட 65 மசாலா மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். நீங்கள் வேணும்னா கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். இதை இந்த மாதிரி ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து நான் இந்த மாதிரி ஒரு பெரிய கத்திரிக்காயாக ஒன்று எடுத்திருக்கேன். இது எக் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதை நம்ம ஸ்லைஸஸாக கட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு தின் ஸ்லைஸாக கட் பண்ணால் நல்லா குக்காகி வரும். மசாலாவோட டேஸ்ட்டும் நல்லா தெரியும். இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து ஒரு வாழை இலையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இதில் தான் நம்ம சமைக்க போகிறோம். இது மாதிரி ஒன்று போல் அப்ளை பண்ணிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க மசாலாவை கத்திரிக்காயில் தடவிக்கலாம். முன்னாடி பின்னாடி 2 சைடும் தடவிக்கோங்க. இது தனித்தனியாக கூட நம்ம வேக வைக்கலாம். தின் ஸ்லைஸாக இருந்தால் 2 கூட வச்சுக்கலாம். ஆனால் அதுக்கு மேலே லேயர்ஸ் வச்சிங்கன்னா உள்ள மசாலா வேகாது. மசாலா அப்படியே ராவாக இருக்கும். அதனால் மேக்ஸிமம் 2 வச்சுக்கோங்க. அதுவும் தின்னாக இருந்தால் மட்டும் 2 சேர்த்துக்கோங்க. இல்லாட்டி தனித்தனியாக ஒன்றா கூட நீங்கள் வேக வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு இலையிலையும் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இது மேலே நம்ம கவர் பண்ணிடலாம். இது ரெடியாக இருக்குது. அடுத்து ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த வாழை இலையை அப்படியே உள்ளே சேர்த்துடலாம். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா வேக வச்சுக்கோங்க. ரொம்ப நேரமும் வச்சிடக்கூடாது, கரிஞ்சு போயிடும். ஒரு 5 to 7 மினிட்ஸ்லேயே இது ரெடி ஆகிடும். ஒரு 5 to 7 மினிட்ஸ் இது நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இதை எடுத்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இது சாம்பார், மோர் குழம்பு அந்த மாதிரி கொஞ்சம் சப்புன்னு இருக்க குழம்புக்கெலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா காரமாக எப்போவுமே அந்த மாதிரி காம்போ தான் நல்லா எடுத்து கொடுக்கும். ஸோ அதுக்கான ஒரு ரெசிபி இது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த கத்திரிக்காய் ஹார்டாக இருக்குது, அப்படியே பஞ்சு மாதிரி வரும். நல்லா ரோஸ்ட் ஆகி வெந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நான் 3 பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட கத்திரிக்காய் பொளிச்சது செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.